வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பஞ்சபட்சி மாரியப்பன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சித்தர் வந்து சர்க்குரு நயினார் சுவாமிகள். சர்க்குரு நயினார் சுவாமிகள் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொறையாடிங்கிற கிராமத்தில் இருந்திருக்கார். இவர் மருதுவாழ் மலை குன்றில் 50 வருஷமாக வாழ்ந்திருக்கிறார். இவர் அங்கே உள்ள மக்களுக்கு நிறைய சித்து வேலைகளை செய்து பெரிய ஞானியும் விருதுமாக வாழ்ந்திருக்கிறார். இவர் இதை பற்றி அந்த பக்கத்தில் மக்கள் ரொம்ப படித்து போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி இவரை ஒரு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. இவருடைய சீவ சமாதி வந்து மருதுவாழ் நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரி போகிற ரூட்டில் 13வது கிலோமீட்டரில் மருதவாழ் மலை இருக்குது. அங்கே இவர் அடிவாரத்தில் ஒரு சமாதி வச்சுருக்காங்க. இவர் நிறைய சித்து வேலைகள் செஞ்சுருக்கிறார். அங்கு அவர் நாடி வர்ற மக்களுக்கு ஏகப்பட்ட உதவிகள் செய்திருக்கிறார். இவர் ஒரு ஆஞ்சநேயர் பக்தராக தன் வாழ்க்கையை தொடங்கியவர். ஆன்மீகத்தில் பெரிய நாட்டம் கொண்டதனால் பெரிய மகானாகவும் பெரிய வீரமாக இவர் வாழ்ந்திருக்கிறார். இவரை அந்த இடத்துல அந்த பக்கம் இவரை தெரியாதவர் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு பெருசு பெற்று வாழ்ந்திருக்கிறார். இன்றும் மக்களுக்கு சில நல்லதுகளை பிரதிபலித்து கொண்டிருக்கிறார். அவரை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மலை அடிவாரத்தில் இவர் சமாதி இருக்கிறது. சித்து வேலைகள் அதிகமாக பண்ணியிருக்கிறார். நாடி வரும் மக்களுக்கு நிறைய இது பண்ணியிருக்கிறார். இப்போவும் அங்கு உள்ள மக்களுக்கு நல்ல அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார். முடிந்தால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் நல்ல நேரம் வர என்றால் அடியார் சித்தருடைய சமாதிக்கு முடிந்தால் போய் ஒரு ஒன்று வாங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கிறான். சித்தர்கள் அவரவர்கள் அடுத்தவர்களுக்காக தான் வாழ்ந்திருக்கிறார்கள். தன்னுடைய சுயநலத்துக்காக வாழ்ந்ததில்லை. சித்தர்களை நாடி போவர்கள் அது என்றும் அவர் கைவிட்டதில்லை. உங்கள் வாழ்க்கையில் உள்ள இன்னல்கள் கஷ்டங்களை போக்க வேண்டும் என்றால் ஒரு முறை அவர் இடத்திற்கு சென்று வாருங்கள். ஓம் நம சிவாய சிவாய நம. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நாளை வேறொரு சித்தர்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன். ஓம் நம சிவாய சிவாய நம. தென்னாடுடைய சிவனையே போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நம.